ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி சிண்ட்ரெல்லா கதை பார்க்கலாமா? சிண்ட்ரெல்லாங்கிற ரொம்ப அன்பான அழகான பொண்ணு ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாலாம். அவளுக்கு ஒரு சித்தியும் 2 சித்தி பொண்ணுங்களும் இருந்தாங்களாம். அந்த சித்தி பொண்ணுங்களும் சித்தியும் சேர்ந்து இவளை எப்போவுமே கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். வீட்டில் எல்லா வேலையும் சிண்ட்ரெல்லா தான் பண்ணுவாள். ஆனால் சிண்ட்ரெல்லா எப்போவுமே அன்போடையும் கருணையோடையும் இருப்பாளாம். என்னைக்காவது வாழ்க்கை மாறும்னு நம்பினாலாம். ஒரு நாள் குதிரையில் வந்த ஒரு வீரன், இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, எல்லாரும் மாளிகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். மாளிகையில் எப்படி இளவரசன் இருப்பான், அந்த இளவரசன் நம்மளை பார்த்து மயங்கி நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான்னு அந்த சித்தியோட 2 பொண்ணுங்களும் கனவு கண்டாங்களாம். 2 பேரும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த விழாவுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தாங்களாம். சிண்ட்ரெல்லாவும் அவளுடைய சித்தி பொண்ணுங்க அழகாக ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலாம். அப்புறம் சிண்ட்ரெல்லாவுக்கும் அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சான். சித்தி கிட்ட போயிட்டு நானும் அந்த பார்ட்டிக்கு போகட்டுமா அப்படின்னு மெதுவாக கேட்டாலாம். ஆனால் அவங்க சித்தி ரொம்ப கோவமாக, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நீ அந்த வேலையை செய் அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சித்தியும் அவங்களுடைய பெண்களும் சிண்ட்ரெல்லாவை விட்டுட்டு அவங்க மட்டும் பேலஸ்க்கு போனாங்களாம். சிண்ட்ரெல்லா வீட்டில் ரொம்ப தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காளாம். அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான். நான் மட்டும் இங்கே தனியாக உட்காந்துருக்கேன், அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு இவள் அழுதுட்டு இருந்த நேரமாக பார்த்து திடீர்னு மேலிருந்து ஒரு அழகான ஒளி இவளை சுற்றி நிரம்பிச்சான். திடீர்னு என்னதுன்னு பார்க்கும்போது வானத்துலேருந்து ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஏஞ்சலுக்கிட்ட வந்து, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம். அப்போ இவ எனக்கும் அந்த பார்ட்டிக்கு போகணும், எனக்கும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாலாம். அப்போது உடனே கையில் இருக்க மந்திரக்கோல்ல அவங்க ஒரு மந்திரமும் போட்டாங்களாம். சிண்ட்ரெல்லா எனக்கு அந்த பார்ட்டிக்கு போகும்போது போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு வேணும்னு சொன்னாங்களாம். உடனே கையில் இருக்க மந்திரக்கோலை வச்சு அந்த ஃபேரி ஒரு சின்ன மந்திரம் போட்ட உடனே வெளியே இருந்த ஒரு பூசணிக்காய் ஒரு பெரிய பூசணிக்காய் தேர் மாதிரி ஆயிடுச்சான். உடனே சிண்ட்ரெல்லா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம். அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடுச்சான். சிண்ட்ரெல்லா தேவதை மாதிரி மின்னுனாலாம். இப்போ நீ பார்ட்டிக்கு போ, எல்லோரும் உன்னையே பார்ப்பாங்க, நீ சந்தோஷமாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வரணும், ஆனால் நைட்டு 12 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஃபேரி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். சிண்ட்ரெல்லா அவளோட அழகில் அவளே மயங்கி போய் அந்த பூசணிக்காய் வண்டியில் பெரிய பேலஸ்குள்ளே சந்தோஷமாக போனாலாம். உள்ளே போன உடனே எல்லாரும் சிண்ட்ரெல்லாவை பார்த்து அசந்து போயிட்டாங்களாம். பிரின்ஸு சிண்ட்ரெல்லாவை பார்த்த உடனே அவ கூட ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தானா. சிண்ட்ரெல்லாவை பிரின்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ தான் சிண்ட்ரெல்லா 12 மணி ஆனதையே உணர்ந்தாலாம். ஐயோ, ஃபேரி சொன்ன மாதிரி நம்ம 12 மணிக்கு வீட்டுக்கு போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு சிண்ட்ரெல்லா ரொம்ப பயந்துட்டாலாம். உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி போனாலாம். சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா ஃபேரி சொன்ன மாதிரி தான் நடக்கும்ன்ட்டு போகும்போது அவசரத்தில் சிண்ட்ரெல்லா காலில் போட்டிருந்த செருப்பு விழுந்துருச்சான். அது கண்ணாடியாலான செருப்பான். அந்த செருப்பை இந்த பிரின்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு சிண்ட்ரெல்லாவோட ஞாபகமாகவே எல்லா ஊருக்கும் போய் சுற்றிட்டு இருந்தானா. இந்த செருப்பு யாரோட காலுக்கு சரியாக மாட்டுதோ அதுதான் சிண்ட்ரெல்லான்னு அவன் தேடிட்டே இருந்தானா. அப்போது சிண்ட்ரெல்லாவோட வீட்டுக்கு வந்து சிண்ட்ரெல்லாவோட சித்தி கிட்ட சொல்லி, இந்த செருப்பு உங்கள் மகளுக்கெல்லாம் பொருந்துதான்னு பார்க்க சொல்கிறாங்க. அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் அந்த செருப்பு பொருந்தவே இல்லையா. என்ன செய்யறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க காலை அதுக்குள்ளே விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் சிண்ட்ரெல்லாவோட செருப்பு அவளை தவிர வேற யாருக்குமே ஃபிட் ஆகாது. அப்போ திடீர்னு அங்கே சிண்ட்ரெல்லாவை பார்த்த இந்த இளவரசன், நீ இந்த செருப்பு ஒரு தடவை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சிண்ட்ரெல்லாவும் இவருடைய ஆசையை கேட்டு மறுக்க முடியாமல் சரின்னு அதை வாங்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் அவங்க சித்தி அவளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு ரொம்ப கோபமாக சொன்னாங்களாம். ஆனால் சொல்கிறது இளவரசர்ன்றனால அவங்க சித்தினால் அதை தடுக்கவே முடியல. உடனே சிண்ட்ரெல்லா அந்த கண்ணாடி செருப்பை வாங்கி ரொம்ப ஆசையோடு பார்த்துட்டு அவளோட காலில் போட்டுக்க போனாலாம். போட்டுக்கு போகும்போது அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சான். இளவரசரும் அந்த காலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ இந்த செருப்பு உன்னோடதுன்னா நீ தான் என்னுடைய சிண்ட்ரெல்லா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நீ என் கூடயே பேலஸ்க்கு வந்துடு, நீ இங்கே இருக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் அன்னைக்கு மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். பேலஸுக்கு போய் 2 பேரும் லைஃப் லாங் சந்தோஷமாக ஒன்றா
சிண்ட்ரெல்லா சின்ன வயசுலேருந்து அவங்க சித்திக்கிட்ட எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சாலும் பிரின்ஸை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. அவள் என்ன தான் பிரின்சஸ் ஆனாலும் அவள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் தான் வாழ்ந்து வந்தா.